என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். என் அன்புக்குரியவர்களே, தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கின்ற பொழுது இந்த காலை ஆராதனை நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை கேட்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானம் அவர் மூலம் உண்டாவதாக வேதம் சொல்லுகிறது. உபாகம் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்களேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்குரைக்கிறார். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும், நீங்க எந்த நிலைமையில் இருக்கிறீங்களோ இந்த நிலையை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்புக்குரியவர்களே, உங்கள் நிலைமையை ஆண்டவர் பார்க்கிறார். கடந்த ஆண்டு என்ன நிலைமையில் நீங்கள் கடந்து வந்தீர்களோ, கஷ்டத்தின் பாதையிலே, பண நெருக்கடியான சூழ்நிலைகளிலே, நிந்தைகள் மத்தியிலே, அவமானத்தின் மத்தியிலே, பல போராட்டத்தின் மத்தியிலே, பலவீனத்தின் மத்தியிலே, எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்காத ஒரு சூழ்நிலை, எதிர்பார்த்த காரியங்கள் வாய்க்காத சூழ்நிலை, நீங்கள் செய்கிற வியாபாரத்தில், தொழிலில் எதிர்பார்த்து காத்திருப்பீங்க, ஆனால் கிடைக்காமல் போயிருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். இந்த புதிய ஆண்டில், புதிய மாதத்திலும் ஒரு பெரிய நோக்கத்தோடு, எதிர்பார்ப்போடு நாம் எல்லோரும் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய பொருளாதாரத்திலும், ஊழியத்தின் பாதைகளிலும் பல திட்டங்களை நாம் வகுத்திருக்கிறோம். நம்முடைய குடும்பத்திலும், எல்லா காரியத்திலும் இந்த ஆண்டு நமக்குள் ஒரு மாற்றம் உண்டாகாதா? பல காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் எதிர்பார்த்து நாம் ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவர் கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் கடக்கும்படி ஆண்டவர் உங்களை இப்படி விட்டுவிட மாட்டார். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்த வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஆண்டு 1000 மடங்கு அதிகமாகும்படி தேவன் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய ஆசீர்வாதத்தை அவர் உண்டு பண்ணுவார். சோர்ந்து போகாதீங்க. கடந்த ஆண்டை போல என் வாழ்க்கை இந்த ஆண்டு இருக்க சொல்லி நீங்க நினைக்காதீங்க. இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வாதத்தின் பாதையிலே தேவன் நடத்தி செல்வார். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, வேலையில, தொழில, ஊழியத்தின் பாதையிலே உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வாதமாகவே நடத்தி செல்வார். தேவனுடைய கரம் உங்களோடு கூடவே இருக்கும். இந்த காலை ஆராதனை நாளில் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உங்கள் கையின் பிரயாசங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து 1000 மடங்கு அதிகமாகும்படி ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதத்தை உங்கள் குடும்பத்திலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தேவன் கட்டளையிட்டு உங்களை கனப்படுத்துவார். சோர்ந்து போகாதீங்க. கடந்த ஆண்டை போல அல்ல, இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். தேவன் உங்களை சகல விதத்திலும் ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனை நாளுடைய வார்த்தைகளை ஏற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவன் இந்த ஆண்டு இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உடைய பிள்ளைகள் நீர் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். அப்படியே தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, வேலையில, தொழில, ஊழியத்தின் பாதைகளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் தாமே உடைய கரத்தினால் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம்.
வாக்கு பண்ணின வாக்குத்தத்த வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், கடந்து வந்த பாதைகள், பல பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், பண நெருக்கடியான சூழ்நிலை, கடன் பிரச்சனைகள், பலவீனங்கள், போராட்டங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் இந்த ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். 1000 மடங்கு அதிகமாக கர்த்தர் தாமே ஒவ்வொரு காரியத்திலும் மாற்றத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியினுடைய பிள்ளைகளோடு கொடுத்து ஆசீர்வாதமாக நடத்த போற தயவிற்காக உமக்கு நன்றி. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவரே, அவருடைய செய்கிற வேலையில், ஆண்டவரே, ஊழியத்தின் பாதையில், வேலையில், தொழில், எல்லா விதத்திலும் உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வாதமாய் நடத்த போற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், கோடாகோடி ஸ்தோத்திரம். இந்த தேசம் முழுது நடக்கிற எல்லா ஆராதனைகளிலும் உடைய நாம மகிமைப்படுவதாக. உடைய பிள்ளைகள் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தும். அப்படி செய்ய போவதற்காக நன்றி, கோடாகோடி நன்றி சுவாமி. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் ஆள்கைக்கு கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் உங்களை 1000 மடங்கு அதிகமாகும்படி எல்லா விதத்திலும் உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்துவார். God bless you.